வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தீபாவளி ஸ்பெஷல் பாதுஷா செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மைதா மாவு 1 கப் அளவு எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ மைதா மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நம்ம இதை சேர்க்கும்போது நம்மளுக்கு பாதுஷா வந்து நல்லா சாஃப்டாகவும் வரும், நல்லா புசு புசுன்னு வருங்க. இது கூடவே 3 ஸ்பூன் அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கோங்க. அதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நெய் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவு பால் எடுத்து வச்சுருக்கோங்க. அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை பாலை தாங்க எடுத்துருக்கேன், காய்ச்சல. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. நம்மளுக்கு வந்து சப்பாத்தி மாவு பிசைற இல்லைங்க, அந்த பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதில் நான் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கலைங்க. இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கேங்க. கூடவே இன்னும் 2 ஸ்பூன் அளவு பால் சேர்க்குறேன். மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு வந்து ரொம்பவும் ஹார்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா வரும். மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாங்க. 1 கப் அளவு சர்க்கரை சேர்க்குறேங்க. அதே அளவில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ சர்க்கரைலாம் நல்லா கரையிட்டுங்க. சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிருக்குங்க. தண்ணி வந்து கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கிட்டோம். நம்மளுக்கு வந்து அந்த கம் பதத்துக்கு வரணுங்க, அந்தளவுக்கு கொதிக்கிட்டோம். தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருக்குங்க. இப்போ 2 ஏலக்காய் பொடியை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த பாகு வந்து கலர் வேணும்னா கொஞ்சமாக குங்குமம் போட்டு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், பாகு வந்து நல்லா இந்த அளவுக்கு நம்ம விரலை வச்சு எடுக்கும்போது லேசாக ஒட்டி நூல் மாதிரி வருங்க. அந்த பதத்துக்கு இருந்தாலே போதும். இப்போ பாதுஷா பொரிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் சேர்க்குறேங்க. நம்ம வந்து அடுப்பை வந்து ஸ்லோவிலே வச்சு எண்ணெயை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கணுங்க. மாவெல்லாம் இந்த மாதிரி நல்லா லேயராக வந்திருக்குங்க. இப்போ நாம் இதெல்லாம் பாதுஷாவை உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். மாவு வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம வந்து மாவை நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ லேசாக தட்டி விட்டு ஒரு விரலால் நம்ம குழி பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இருக்கிற மாவெல்லாம் நம்ம தட்டி எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் நல்லா மிதமான சூட்டில் தாங்க இருக்குது, ரொம்ப சூடாக இல்லை. இப்போ நாம் பாதுஷாவெல்லாம் அதில் சேர்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், நம்ம போட்ட உடனே மேலே எந்திரிச்சு வரல, உள்ளேயே இருக்குது. நம்ம வந்து இது பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் அடுப்பு வந்து சிம்மில் தாங்க வச்சுக்க போகிறோம். பாருங்கள், பாதுஷாலாம் நல்லா உப்பி வந்திருக்கு. நம்ம மிதமான சூட்லேயே வச்சு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோங்க. நீங்கள் வேகமாக வச்சிங்கன்னா மேலே ஃபுல்லாக கலர் கொடுத்துரும், உள்ளே வந்து மாவாகவே இருக்குங்க. நம்ம இந்த பாதுஷாவை பொரிச்சு எடுத்து அது கலர் நல்லா வர்றதுக்கு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்குங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கலர் வந்திருக்கு. இப்போ நாம் எடுத்துக்கலாங்க. சர்க்கரை பாகு வந்து ஆறி இருந்ததுன்னா லேசாக சூடு பண்ணி கூட போட்டுக்குங்க. இப்போ நான் பாகுல சேர்த்துட்றேங்க எல்லாத்தையும். நம்ம சேர்த்த பாதுஷாலாம் நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க. நம்மளுக்கு வந்து சர்க்கரை பாகெல்லாம் நல்லா உள்ளே ஊறட்டும். பாதுஷா வந்து சர்க்கரை பாகுள்ள நல்லா இறங்கணுங்க. ஒரு 20 நிமிஷமாவது நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பாதுஷா நல்லா ஜூஸியாக கிடைக்குங்க. பாதுஷாலாம் நல்லா ஊறி இருக்குங்க. நான் இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் ஐட்டம்லாம் போட்டிருக்கேங்க. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குங்க. தீபாவளிக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க.